மெய்யன்பர்களே, இந்த இனிய மாலை போதிலே வாழ்வியல் வசந்த யோகா நம்முடைய பாடத்தலைப்புகளிலே இன்றைய தினம் சிந்தனை விருந்தாக திருமணங்களும் திருமண சீர்திருத்தமும் என்ற பொருளிலே நம்முடைய நூல் சிறப்பாக வெளியிடப்பட்டது. பெண்மை மனிதத்தின் முழுமை. இந்த நூலை படிப்பதற்காக என்று சொல்லுவதில் கற்றலில் கேட்டல் நன்று என்று சொல்லுவார்கள். நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப ஒரு புத்தகத்தை பயில்வதை விட உரை என்பது இன்னும் விரிவாக தர முடியும் என்ற காரணத்தினாலே இப்பொழுது 6வது பகுதியாக திருமணங்களும் அந்த திருமண சீர்திருத்தமும் என்ற தலைப்பை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். வாழ்க்கையில பிறப்பு, திருமணம், இறப்பு என்று 3 முக்கியமான விஷயங்களை சொல்லுவார்கள். அந்த வகையில் திருமணம் என்று சொல்லக்கூடியது இருமனம் இணைந்த திருமணம். அந்த திருமணங்கள் என்று சொல்லக்கூடியது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அவ்வாறு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவார்கள். இப்படி மன வாழ்க்கையை பற்றி நிறைய பழமொழிகள் இருந்தாலும் கூட இந்த திருமணம் என்ற ஒரு சடங்கு எவ்வாறு ஏற்பட்டது என்று அதனுடைய நிகழ்வுகளை எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். திருமணத்தில் மிக முக்கியமான அந்த சடங்கு நிறைய வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், ரிச்சுவல்ஸ்னு சொல்லி ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஐயரை கூப்பிட்டு இந்த உரிய எல்லா விதமான சடங்குகளையும் செய்கிறோம். அதை ஒவ்வொன்றாக எதெல்லாம் பொருள் உள்ளது, எதெல்லாம் பொருள் இல்லாதது, அப்போ அர்த்தமுள்ளதை எப்படி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கொள்ளலாம், பொருள் இல்லாத விஷயங்களை எவ்வாறு நம்ம ஒதுக்கி விட்டால் சிறப்பாக இருக்கும், இதையெல்லாம் சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய தலைப்பு. குறிப்பாக ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக மேற்கொள்ளுகின்ற ஒருவன் அந்த பெண்ணை முழுவதுமாக வைத்து காப்பாற்றுவதற்கான எபிலிட்டி, ஆற்றல், வீரம், ஏன்னா காட்டு வழி கூப்பிட்டுட்டு போவேன்ருக்கும் அந்த நாளில். அப்போ பெண்ணை காக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ஏதாவது போய் ஒரு விலங்கை வேட்டையாடி நீ கொண்டு வா அப்படிமா. அப்போ காட்டுக்கு போய் ஒரு புலியையோ, புலி நகம், புலிப்பல்லு, இது மாதிரி வலிய மிருகங்களோடு பொருதி வெற்றி பெற்று அதன் அடையாளமாக அந்த புலிப்பல்லை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அதையே அந்த கோத்து அந்த பெண்ணினுடைய கழுத்தில் தாலியாக கட்டி நீ இந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக எடுத்துக்கொள் என்று கொடுப்பார். ஒரு வகையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பொங்கலின் போது மாட்டு பொங்கல்னு ஒன்று வரும். இந்த பெண்கள் அவர்கள் வளர்த்த அந்த மாடுகளை உரிய வகையில் அந்த மஞ்சூரட்டு, காளை அடக்குதல் போன்ற விஷயங்களில் அப்போ அந்த காளையை அடக்குகின்ற வீரன் அவனுடைய வீரத்தை நிரூபிக்கப்பட்டால் அந்த பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைப்பது நடைமுறையில் இருக்கிறது நாம் அறிந்திருக்கோம். இப்போ வீரத்தை நிரூபிப்பதற்காக என்று ஏற்பட்ட ஒரு சடங்காக தாலி நம்முடைய பகுதிகளிலே வந்தது என்பதே. அதே போல வடக்கே எடுத்துக்கொண்டா இந்த பொட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, வட்டமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜபுத்திரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படையெடுப்புகள் வரும், அந்நிய படையெடுப்புகள் வருகின்ற காலகட்டங்களில் அந்த படையெடுப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம். அப்போ அந்த அரண்மனையோடு கோட்டையோடு கைப்பற்றப்படுகிற போது அங்கே உள்ள பெண்களுக்கு இடர்பாடு உண்டு என்ற காரணத்தினால பெண்கள் அந்த மாதிரி தன்னுடைய கற்புக்கு பங்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வருமானால் அப்போ இந்த உள்ளுக்குள்ள விஷம் வைக்கப்பட்ட, சைனைடு விஷம் வைக்கப்பட்ட குப்பியை தயாராக அணிந்திருப்பதும் நடைமுறையில் இருந்திருக்கிறது.
இது ரஜபுத்திர வம்சத்தில் காணப்படுகிறோம் வரலாற்றிலிருந்து, முகலாய படையெடுப்புகள் காலத்தில். ஆனால் இப்போ தாலி எதுக்கு? பொன் தாலி தான் கட்டுறோம். அப்போ அந்த சடங்கினுடைய அடையாளம் தான் அங்கே நிற்கிது. அதை பழக்கம், அதை மகரிஷி சொல்லுவாங்க, மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார். ஏன் திருமணங்களை பழக்கமாக மட்டுமே கை கொள்ளக்கூடாது என்று இந்த நேரம் நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னாங்க. இப்போ இந்த ஏன் அவ்வளவு தூரம் கல்யாணம்ன்றது ஒரு வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய சாதனையாக கூட சொல்லப்படுவது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ திருமணம் என்று சொல்லக்கூடியது இவ்வளவு சடங்குகளோடு ஒரு போய் பெண் பார்க்கறது, வாழ்க்கணும் பெண் பார்க்கறது, அப்புறம் இப்படி வாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம் இல்லையா? ஒரு பெண் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அப்புறம் திருமணத்துக்கு முன்னேற்பாடுகள், பத்திரிகை வச்சு அழைக்கிறது. அப்படியே தொடர்ந்தா அந்த செலவினங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அளவில்லாத சடங்குகளாலும் அதனை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சிக்கனம் இல்லாமல் கடைபிடிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையின் காரணமாகவும், கல்யாணம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அவங்க கடன்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு நிலையையும் நாம் அறிய முடிகிறது. அப்புறம் அந்த கடனை மீட்டெடுக்கிறதுக்குள்ள என்ன ஆயிருக்கும், அடுத்தடுத்த செலவுகள் வந்துடும். அப்ப திருமணங்கள் என்ற ஒரு விஷயத்திலே அன்பர்களே, ஏதோ ஒரு சமயத்துல அந்த மணமகனுக்கு திருமணத்துக்கு எனக்கு இப்போ பொருளாதாரம் பத்தாது, பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி கொடுத்தனம் பண்ணுவேன் அப்படின்னு பயந்து போயிருப்பான். அப்போ அவன் கல்யாணமே வேண்டாம்னு எங்கேயோ நடந்து போயிட்டான். இல்லைப்பா, உனக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கொடுத்து உன்னை அமைக்கிறோம் வா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சடங்கு காசு யாத்திரைன்னு ஆயிடுச்சு, கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போய் அப்புறம் சமாதானம் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு வர மாதிரி, கொடைய பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி சீன் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நலங்குங்கிறதுல என்ன வச்சாங்க ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், இந்த பெண்ணுடைய உடல் அளவில் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா, உடற்குறை இல்லாமல் இருக்காங்களா, அப்போ பேசியும் பேசி பார்த்து பழகி, அல்லது அதனே நலங்கு செய்தல் என்ற வகையில் அவங்களுக்கு அந்த நிகழ்வை வைத்தார்கள். அப்ப அந்த பெண்ணை மனதாலும் உடலாலும் ஆரோக்கியமாக இருக்கிறாளா என்று வெரிஃபை பண்றதுக்குரிய சடங்கு தான் நலங்கு. ஆனா இன்னைக்கு அது ரொம்ப இதுவாயிடுச்சு, கமர்ஷியல் ஆகி போச்சு. அதே போல திருமணங்கள்ல தண்ணி தூக்கிட்டு வருவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய வேட்டிகளை எல்லாம் விரிச்சு மேலே பிடிச்சி அண்டாக்கள்லையும் மற்ற பாத்திரங்களையும் தண்ணி கொண்டு வர்றதுன்னே ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க. அந்த நாளில் நீர்நிலைகள் ரொம்ப தூரத்தில் இருந்தது, அதில் எதுவும் எச்சமிட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தண்ணி தூக்கிட்டு வர்றதுன்னு வச்சு அதை. ஆனால் இப்போ தெருவில் முனையில் பைப்பை திறந்து விட்டா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுது. இப்போ போய் நீர் கொண்டு வருதல்னு ஒரு சடங்கு செய்யணுமான்னு கேட்டால் இல்லை. இதே மாதிரி திருமணத்தினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் திருமணம் என்பதை நாம் எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற விதம் வேற, வருகின்ற தலைமுறை எடுத்துக்கொள்ளுகின்ற விதம் வேறையாக இருக்கிறது. என்னன்னு கேட்டால், சென்னை போன்ற இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணம் காலையில் முகூர்த்தம் வச்சுருப்பாங்கன்னா எல்லாருமே சாயந்தரம் போயிட்டு வந்துடுவோம், ஃப்ரீயாக ஆஃபீஸ் முடிஞ்சு. ஆமாம், 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு ரிசப்ஷனுக்கு போனால் அங்கேயே கிஃப்ட் வச்சு கொடுத்துட்டு அங்கேயே உணவு முடிச்சுட்டு வந்துடுவோம். காலையில் முகூர்த்தம் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகிறதுன்னு டைட் ஆகிட்டோம்னு மாற்றிக்கிறாங்க. நீ பார்த்துரு.
இப்ப காலத்துக்கேற்ற மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்பதிலே நாம் மறுக்க முடியாது. வசதி குறைவு இருக்கும் என்ற காரணத்தினாலே தான் உதவுதல் என்பதை சீதனம்னு வச்சாங்க. அவங்க காலம் பூரா ஒரு தனி கொடுத்தனம் பண்ணவோ ஒரு அவங்களுடைய பொருளாதார தேவைக்கோ பொண்ணுக்கு சீதனம் வழங்குதல் என்பது. அது சீதனம் வழங்குதல்ன்றது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நாளடைவில் டிமாண்ட் பண்ணி வாங்குறதா மாறிடுச்சு. அப்போ அதுக்கு பேர் சீதனம் இல்லாமல் வரதட்சணைன்னு மாறிடுச்சு. இந்த வரதட்சணைங்கிறது தானாக வர வேண்டிய ஒன்றை வராத தட்சிணையாக இருக்கிற போது அதை வலிய வாங்குகின்ற செயலும் எப்படியெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது, வரதட்சணை வாங்கினா சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப பொருள் அங்கே ஆதாரமாக ஆகிவிடக்கூடாது. அங்கே இருமனம் கலந்தால் திருமணம் என்று சொன்னோம். இருமனம் பொருந்தி புரிந்து கொள்வதற்காகத்தான் மேலை நாடுகள்ல கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சாங்க. டு அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் சொல்லுவாங்க, மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கை துணையாக அவங்களை ஏற்றுக்கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களோட கொஞ்ச காலம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து முழுவதுமாக புரிந்து கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது தான் மேலை நாடுகள். நம்முடைய கலாச்சாரம் அது இல்லைங்கிறது நாம் அறிந்தவர்கள் தான் என்றாலும் அங்கே ஒரு அடிப்படையை வைத்தார்கள். எப்படி செலக்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பழமொழி. இதை நான் என்னுடைய திருமணத்துக்காக முற்படுகிற போது எங்க பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னா, தாயை தண்ணி அடியில பார்த்தா பெண்ணை வீட்டுல போய் பார்க்க வேண்டியதில்லைன்னு பழமொழி இருக்கு. உண்டா இல்லையா? தாயை தண்ணி பிடிக்கிற இடத்துல கிணத்தடியிலையோ பைப்படியிலையோ பார்த்தா அவங்க நடந்துக்கிறத பார்த்தாலே அதுதான் போய் விசாரிச்சுட்டு வருவாங்க. அப்படி பொண்ணு வீடு எப்படி, பையன் வீடு எப்படின்னு விசாரிச்சு கொடுக்கறதெல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அதுலேயுமே ஏதோ அதிரடி விஷயமா கொண்டு போய் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு ஐயோ தெரியாதனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ முரண்பாடாகி போச்சு, மாற்றவே முடியலன்னு கஷ்டப்படுறவங்களையெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்கறோம். அப்போ கடைசியில் அது எங்கே போய் முடியுங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். எனவே தான் திருமணங்கள் என்று சொல்லக்கூடியது இருமனம் இணைந்தால் திருமணம் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போல இப்பெல்லாம் யாராவது கல்யாண பத்திரிகை வச்சுட்டா ஒரு குடும்பஸ்தனுக்கு பயம் வந்துடுது. உண்டா இல்லையா? யாரோ முக்கியமான கல்யாண பத்திரிகை வச்சு கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இவருக்கு என்ன பயம்? ஐயோ இந்த மாதம் என்ன இத்தனை கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டாங்க, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 5000 ரூபாயாவது செய்யணும். அப்போ பொருளாதார ரீதியாக நினச்சி பார்க்கும்போது எது தடுக்கிறதுன்னு பார்த்தேன் நான். அது போனால் மொய் செய்யலைன்னா மரியாதை இல்லைங்க, அது பேசாமல் ஏதாவது காரணத்தை சொல்லி போகாமல் விட்டலான்னு நினைக்கிறவங்கள கூட பார்த்துருக்கேன். இந்த இடத்துல தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய திருமணங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளல் தேவைப்படுகிறது, இருவருக்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த ஒரு இணைப்புக்காக எல்லோரும் அவங்களுடைய எதிர்காலத்தை வாழ்த்துகின்ற ஒரு நிலை தேவைப்படுகிறது. கல்யாணத்துக்கு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, நீங்கள்லாம் வாழ்ந்தவங்க, அனுபவப்பட்டவங்க, ஆற்றல் உள்ளவங்க, வயசுல மூத்தவங்க, நீங்க வாழ்த்துங்க, எல்லாரும் வாழ்த்துங்க. வாழ்த்துக்களை பொறுத்தவரையில் மகரிஷியர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்களும் வாழ்த்துறோன்னு சொன்னா நான் வயதில் மூத்தவன், நான் மட்டும்தான் வாழ்த்தணும், நீங்க வாங்கிக்கணுங்கிறது இல்லை, எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் வாழ்வளமுடன் என்று சொல்லலாம் என்று மகரிஷியர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த ழகர ஒலி வாழ்க என்று சொல்லும் போதே அது நம்முடைய மேலெண்ணத்தில் நாவானது வளைந்து பட்டு வைப்ரேஷனை கொடுக்குது. தமிழுக்கே ஒரு சிறப்பு ழகர ஒலி. அப்போ வாழ்த்துதலுக்காக தான் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுனுடைய ஒரு சிறப்பு. ஆனால் இப்போ பாருங்க, மொய் எழுத பணம் இல்லைங்கிறதுக்காக வாழ்த்துறதை கைவிடுறது சரியா? வாழ்த்துறதுக்கு பயந்து கல்யாணத்துக்கும் போறதில்லை என்றது சரியில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல கல்யாண சடங்குகள் எத்தனையும் உண்டு. அந்த நாளில் மெட்டி போடுறது கூட அவங்க காலில் மெட்டி போட்டவங்கன்றதை வச்சு திருமணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பெண்கள்
எதிர்நோக்குவது, ஒருவருக்கொரு எதிர்நோக்குவதை கூட முறைப்படுத்தி கொண்டார்கள் என்று அறியப்படுகிறோம். ஆனா இலக்கிய காலங்களில் ஆண்களும் மெட்டி அணிந்திருந்தார்கள் என்று அறியப்படுகிறோம். அப்படி அந்த திருமணத்தின் போது சொல்லப்படுகின்ற ஒரு அந்த ஹோமகுண்டத்தை சுற்றி சொல்ற ஒரு மந்திரம் இருக்கும். அதுக்கு பேரு சப்தபதி மந்திரம்னு பேர், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்துமாங்க. அது மாதிரி சப்தபதி மந்திரம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய வாழ்நாளிலே நான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் என்னுடைய எல்லா கோணங்களிலும் பெட்டர் ஆஃப் வாழ்க்கை துணைவராக இன்னாரை ஏற்றுக்கொள்கிறேனே, இவங்களுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் சமமாக பங்கேற்பேன் என்ற டிக்ளரேஷனை கொடுக்கறது தான் சப்தவதி மந்திரம். ஆடவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய வாழ்க்கையில பங்கேற்கிற காரணத்தினாலே இவளுடைய எல்லா இன்பங்களிலும் துன்பங்களிலும் நான் சமமாக ஏற்றுக்கொண்டு பங்கேற்பேன் என்று டிக்ளரேஷன் கொடுக்குறான். அதே இந்த பெண்ணையும் திரும்ப சொல்றாங்க. இதுதான் சப்தபதி மந்திரம்ங்கிறது. ஆனா இது ஐயர் சொன்னாரே, சப்தபதி மந்திரம் சுத்தி சொன்னாங்களே, ஐயருக்கு மட்டும்தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்ல. மந்திரமும் தெரியாது, அதனுடைய அர்த்தமும் தெரியாது. ஆனா அங்க உறுதிமொழி இருக்கிறது. அதை உறுதிமொழி எப்படி ஏத்துக்கணும்ன்றது நான் பின்னாடி பார்க்க போறோம். அதுதான் சிறுதத்தங்களும்ன்ற தலைப்புல வரும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால நண்பர்களே, இந்த இல்வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறம் ஏற்றல் என்று சொல்லக்கூடியது. அதுக்கு பிரம்மச்சரியம்னு சொன்னாங்க, அதை இல் அறம் என்று சொன்னார்கள். இல்வாழ்க்கை என்று மட்டும் இல்லை, இல்லறம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா அதுக்கு அடுத்து 4வதா இருக்கக்கூடிய வனப்பிரஸ்தம் சந்நியாசம்னு சொன்ன சந்நியாசம் என்ற துறவரத்தை காட்டிலும் இல்லறம் சிறந்தது என்று வள்ளுவம் போற்றுகிறது, நாம் எல்லாம் அறிவோம். அப்ப வள்ளுவமே 3ஆக பிரித்து பேசி விடுகிறார். பொருளியல் இல்லையா, அறம் பொருள் இன்பம் 3 பகுதிகளாக பிரித்து பேசுகிறார். அப்ப அந்த இல்லாள்கண் இல்லாயின் இல்வாழ்க்கை என்னுடைய தாயினும் இல்லைன்னாங்க. நான் இந்த புத்தகத்தினுடைய ப்ரீஃபேஸ்ல அந்த குரலை கொடுத்துருக்கேன். ஒரு பெண்ணுக்கு அதுக்குரிய எபிலிட்டி இல்லைன்னு சொன்னா என்ன வளம் இருந்தும் அந்த வீடு இல்லாத. அப்ப இல்லாள் என்ற சொல் சிறப்புடையது. ஏன்னா அதுக்கு இப்ப கணவன்னா மனைவின்னு இன்னொரு வார்த்தை சொல்லிடலாம், ஆண்னா பெண்ணுன்னு சொல்லிடலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நேர் எதிரடையான வார்த்தை உண்டு. குமரின்னா காளைன்னு சொல்லிடலாம். ஆனா இல்லாள் என்ற வார்த்தைக்கு மட்டும் ஆணுக்கு பொருத்தமான வார்த்தையே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இல்லத்தை ஆள்பவள், அதே ஆணுக்கு சொல்லி பாருங்களேன், இல்லான் அப்படின்னா. இல்லான்னா ஏதோ இல்லாதவன்ற மாதிரி ஆயிடும், அறிவில்லாதவே இல்ல அப்படின்னு ஆயிட்டு. அதனால அது பெண்களுக்கு மட்டுமே தனிப்புற சிறப்புடைய சொல்லாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியது. திருமணங்கள் என்று சொல்லக்கூடியது பத்திரிகை அடிக்கிறதுலயே இப்ப அதை ரொம்ப காஸ்ட்லியா கொண்டு போயிட்டாங்க. அப்ப அதை ஆடம்பரங்களை தழுவி செல்லுகிறார்கள். எவ்வளோக்குள்ள அதை ஃபோக்கஸ் பண்ணி வான வேடிக்கை விட்டு வரவேற்பு ஒரே திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறது முதல் நாள்ல. அப்படி ஆரம்பிச்சு அப்படியே கல்யாணத்தினுடைய ஒவ்வொரு செலவுகளும் கொஞ்சம் அப்படியே மனக்காட்சியில போட்டு பாருங்க. நீங்க உணவு எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலையில எத்தனை விதமான உணவு வச்சா சிறப்புன்னு போட்டி போட்டுக்கிட்டு செல்வந்தர்கள் தங்களுடைய பாங்கினை நிரூபிக்க முற்படுகின்றார்கள். ஆனா உண்பது நாழி உடுப்பது 4 முழம் தானே, வயிறு ஒன்றை மட்டும்தானே சாப்பிட முடியும். அங்க 21 வெரைட்டி அவன் இலையில வைக்கிறானா, 21 வெரைட்டியை சாப்பிட்றாங்களான்னா முடியறது இல்லை. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, நிறைய உணவு வீணாகிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதி பாடினான். ஆனா அந்த உணவு என்பது எவ்வளவு சிறப்புடையது. அப்ப அந்த சிறப்பை உணர்ந்து கொள்ளாமல் ஆடம்பர பொருளாக மாற்றி விட்டார்களே என்று சொல்லும்போது நாம் அதை யோசனை செய்ய வேண்டித்தான் இருக்கு. அதனால்தான் திருமண சடங்குகளை பற்றி இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த ஆடம்பரம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு படியிலையும் தொடர்கின்ற போது திருமணங்களை நிகழ்த்துவது என்பதே ஒரு காஸ்ட்லி விஷயம் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி முடிஞ்சு
சமுதாயத்தினுடைய ஒரு நடைமுறைக்கு உள்ள ஒரு விஷயங்களை நாம் சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். பிராக்டிக்கலா பார்க்கணும். சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றது மட்டுமே பெருசுன்னு நினைக்க கூடாது. அப்ப அதுக்குரிய மாற்று இப்ப சொல்லாம இல்லை, குறை சொல்றேன்னு மட்டும் நினைச்சாதீங்க. அதுக்குரிய மாற்றம் நாம இப்ப பேச போறோம், சிந்திக்க போறோம். அந்த வகையில அந்த நாள்ல எல்லாம் கன்னிகாதானம்னு வச்சாங்க. சரியா? இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, கோதானம், பூதானம், அன்னதானம் இல்லையா, கண்தானம், ரத்த தானம் இன்னைக்கு இருக்கு. அப்படி அந்த நாள்ல ஒரு பெண்ணை அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து வரவனுக்கு அந்த பெண்ணை பொறுப்பு கொடுத்து கையில இட்நீர் வார்த்தும்பாங்க. நீர் வார்த்தல். மதுரையில் சோமசுந்தர கடவுள் அங்கே விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து தாரை வார்க்கிறத சிற்பம் எல்லாரும் அறிந்திருப்போம். அப்போ இந்த திருமணம் என்ற சடங்குல அந்த பெண்ணை தாரை வார்த்தல் என்பது வைத்திருந்தார்கள். அது அன்றைக்கு ரைட்டு. முகம் பார்க்காமலே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா கூட கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு முகமும் பார்த்து பேசியும் பார்த்துட்டே வேணாம்னு சொல்றவங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வேணாம்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்திற்கு ஏற்றவாறு பழைய நடைமுறைகளையும் ஆடம்பரங்களையும் சம்பிரதாயங்களையும் நாம் பின்பற்றுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஆகினால என்பர்களே, இப்போ இந்த பொருளாதார சிக்கல் என்று சொல்லக்கூடியது ஒரு வகையில் சிரமத்தை உள்ளாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற போது இதைத்தான் மகரிஷி சொன்னார்கள், சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்று சொன்னார்கள். சிந்திக்கிறோம். ஆமா, அன்னைக்கு புலி நகத்தை கொண்டு வந்து தான் கல்யாணம் பண்ணா தாலியா கட்ட சொன்னா, இன்னைக்கும் எல்லாரையும் புலி நகத்தை கொண்டு வந்தால் தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்ல போறதில்லை. அது தேவையில்லைன்னு புரிஞ்சிருக்கு. அப்போ அதை பொண்ணில் மாற்றிக்கிட்டோம். இப்போ அதையே மகரிஷி திருமண மாற்றங்களில் என்ன கொண்டு வரலான்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ஒருத்தருக்கு மட்டும்தான் அடையாளம் ஆகுது. தாலி கழுத்தில் இருந்தால் திருமணமானவள்னு பெண்ணுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்குது. அதே ஒரு ஆண் என்ன பண்ணிடுறான், இப்போ போய் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு போயிடுறான், பொய் சொல்லிடுறான். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கல்யாணத்தின் போது மணமகள் உருவம் பொதித்த மோதிரத்தை மணமகனும் அணிவித்தல், மணமகன் உருவம் பொதித்த மோதிரத்தை மணமகளுக்கும் அணிவித்தல் என்பது மோதிர மாற்று என்பது உண்டு. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் இருக்கு. அப்போ இதுதான் முறையான ஒரு வளர்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள். அதனால தான் நண்பர்களே, இப்போ மகரிஷி அவர்கள் இதுக்கெல்லாம் மாற்று கொடுக்காம இல்லை. ஏன்னா குறை சொல்லி அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தா மகரிஷியுடைய கருத்தையே நானே கூட கொஞ்சம் யோசனை பண்ணி தான் எடுத்துக்குவேன். ஒரு பாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். ஆனால் மாற்று என்னன்னு சொல்கிறாரு, கும்பகோணத்தை தலைமையிடமாக்கி உலக பொது அருள்நெறி சமயம் என்று ஒன்றை நிறுவி, இஸ் அ நியூ ரிலிஜியன் இஸ் ஃபார்ம்டு, உலக பொது அருள்நெறி சமயம். இன்றைக்கு மனவளக்கலை மன்றங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியுமோ தெரியல. பழனியில நாங்கள் மன்றமுறை திருமணம் மகரிஷியை வச்சு முதல்ல பண்ணோம். அதுக்கப்புறம் நானே பல கல்யாணங்களை நடத்தி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மன்றமுறை திருமணங்களை பழனியில் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா, இப்பெல்லாம் இந்த சீர்திருத்த திருமணம்னு சொல்றாங்கல்ல, அது போல தான். ஐயர் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை. அப்போ இந்த திருத்தத்துக்கு உட்பட்ட மன்றமுறை திருமணங்களை மகரிஷி அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்து சிந்திப்போமே. ஆனால் முதல்ல இறைவணக்கம் தேவைதானே, ரைட்டு. அதுக்கு பின்னால் வரவேற்புரை, அதுக்கு பின்னால் ஒரு நல்ல வாழ்த்து தவம் நடத்தி அந்த இட தூய்மை அலைவேகம் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிறையட்டும் என்று வாழ்த்துகின்றோம். அடுத்து முக்கியமான விஷயம் கல்யாணம்னா பெற்றோர் ஒப்புதல். முதல்ல இந்த பொண்ணோட பெற்றவங்க வந்து என் பொண்ணை வந்து மன வாழ்க்கைக்கு நான் வந்து இப்போ ஒப்புதல் அளிக்கிறேன் என்று டிக்ளரேஷனும், அதே போல் பையனுடைய பெற்றவங்க வந்து அங்கே டிக்ளரேஷனும் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் மணமக்கள் ஒப்புதல்.
இதான் அந்த சப்தவதி மந்திரத்துல சொன்ன விஷயம் இங்க வருது. அந்த வாசகமே என்னுடைய எல்லா காலத்திலையும் விட்டு கொடுக்காம ஒருவருக்கொருவர் எல்லா இன்ப துன்பங்களிலும் நாங்கள் ஒருமித்து கருத்தோடு பங்கேற்போம் என்றத வாசகமாக எழுதப்பட்டிருக்கிற திருமண ஒப்பந்தம்னு பிரிண்டட் உண்டு நம்ம மண்டமுறை திருமணத்துல. அப்ப அந்த ஒப்பந்தத்துல மணமகள் படிக்க வேண்டிய பகுதியும் இருக்கும், மணமகன் படிக்க வேண்டிய பகுதியும் இருக்கும். சபையறிய படிச்சுட்டு அதுல சைன் பண்ணி கல்யாணம். அப்ப மணமக்கள் ஒப்புதல், ஒப்பந்த பத்திரம் வாசித்தல் என்பதை அடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டலைன்னா எனக்கெல்லாம் கல்ச்சர் நல்லா படலைங்க, அது எப்படிங்க நீங்க சொன்ன மாதிரி மோதிரம் மட்டும் போட்டா போதும்னு விட்டுறதா, கழுத்துல தாலி இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சரி பெரியவங்க ஒருத்தவங்க தாலி எடுத்து கொடுக்க தாலி கட்டி, அடுத்து மாலை மாற்றுதல், அப்புறம் பெற்றோர் வாழ்த்துதல், அப்புறம் சபையினர் வாழ்த்துதல். விட்னஸ் வேணும்ல, சபையினர் வாழ்த்துதல். பாருங்க, அதுவும் லிமிடெட் பீப்புள் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பண்ணி முக்கியமானவங்களை மட்டும் இன்வைட் பண்ணி இது நடக்குது. அப்புறம் வாழ்த்துப்பா சொல்றவங்க சொல்லலாம், வாழ்த்துறை கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அதுக்கு பின்னால நன்றி உரை சொல்லி உலக நல வாழ்த்து பாடி கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு இப்படி ஒரு 10 ஸ்டெப்ல மன்றமுறை திருமணம்னே மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. பழனியில 10 திருமணங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு திருமணம் என்று சொல்வதிலேயே கூட அந்த செலவுகளை இரு வீட்டாரும் ஆளுக்கு பாதி ஏற்றுக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு விஷயம் தானே, நல்லது தானே. ஒருத்தர் தலையிலேயே கட்டாம மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாலும் இருவரும் ஒருமித்து அந்த செலவுகளை பங்கேற்றல் என்பது. அன்னைக்கு வேற வேற ஜாதகம் பார்க்கறது மற்றதெல்லாம் இருந்தது. இன்றைக்கு எது தேவைன்னா சயின்டிஃபிக்காக போகிற காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பிளட் ரிப்போர்ட் வாங்கிக்கலாம், உடல்நலம் ஆரோக்கிய சான்று பெற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை. விஞ்ஞானம் முன்னேறிக்கிட்டு இருக்கு, தேவைதானே. ஏன்னா அதை கவனிக்காமல் செய்யும்போது அதில் அந்த இரத்த வகை பொருந்தாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குழந்தைகள் மேலேயும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால அது போன்ற ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட், மருத்துவ சான்று தேவை என்று நாளைக்கு கொண்டு வரலாம், தவறு இல்லை, தப்பே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிறந்தலைன்னா என்ன பண்ண முடியும். ஆகையினால அதே போல ஒரு பெத்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுடைய சொத்துல உரிமை வந்த அளவுக்கு அந்த நாள்ல ஆணவனுக்கு மட்டும் உண்டுன்னு வச்சிருந்தாங்க. அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் குடும்பம் பண்ணா அந்த பொண்ணு இங்க இருக்கு, அவனுடைய பெற்றோரை அந்த ஆண்மகன் வீட்டில் தங்கிறதுக்கு வழி வழியாக ஓகே பண்ணியிருந்த காலங்கள் இருக்கு. அதனால இன்றைக்கு பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டுன்னு சட்டம் மாற்றி கொடுத்துருக்கும் போது நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அப்ப இந்த வீட்டில் அவங்களும் வந்து இருக்கலாம், யாரு, பெண்ணினுடைய பேரண்ட்ஸும் வந்து இருக்கலாம், தவறு இல்லை. அப்ப இருவருடைய பெற்றோரும் அவங்க வீட்டில் வந்து தங்குறதுக்கு ஏற்புடையதாக கருத்திலே கொள்ள இடம் இருக்கிறது, செய்யலாம். அப்படி இந்த திருமண உடன்படிக்கையில கூட வரும் இன்னார் மகன், அதாவது அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லி அவங்களுடைய இன்னார் மகன் இன்னாராகிய அவரை இன்னாருடைய மகளாகிய நான் மனம் மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கிறேன் வரும். அப்ப அந்த வரிகளோடு கூடிய ஒப்பந்தம் சிறப்பானது. இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்ச பின்னால சிம்பிளா தேவையான நெருக்கமான உறவுகளை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு. அது கோயிலா இருக்கட்டும், உங்க திருப்திக்கு, இல்லை ஒரு ஹாலா இருக்கட்டும். ஆனால் இதுக்கு பின்னால் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டெக்ளரேஷன், இன்னார் மகன் இன்னாராகிய இவரும் இன்னாருக்கு பிறந்த மகளாகிய இவரும் நாங்கள் இருவரும் மன வாழ்க்கை மேற்கொண்டோம் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பாருங்க, அறிவிப்பு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று கடிதம் அனுப்பிவிடும், பத்திரிகை ஒரு அனுப்பிச்சு விட்டுரும். இப்ப
ஒரு சேர கல்யாணத்துக்கே போயாகணும்னு கூட்டம் வந்தது பாருங்க. இது என்ன ஆயிடும், கம்யூனிகேஷன் போன உடனே அவங்களுக்கு எந்த சனியாரு சௌகரியப்படுதோ அப்ப அவங்க சௌகரியமா ஒரு கிஃப்டோட வந்து என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு பேசிட்டு கிஃப்டை கொடுத்துட்டு வாழ்த்திட்டு கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு சந்தோஷம் வாழ்களோட நல்லா இருங்க சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு போறது. இது எவ்வளவு எளிமையாகவும் அழகாகவும் இருக்கிறதுன்றத ப்ராக்டிக்கலாக நாம் யோசனை பண்ணோம்னா ஏற்றுக்கொள்வோங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகையினாலே தான் அறிவிப்பு போதுமே, திருமண அழைப்பு தேவையில்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். அதனால இப்ப அவங்கவுங்க வந்து ஒரு நாளைக்கு சௌகரியம் போல வாழ்த்திட்டு போக போறாங்க. இப்ப நடந்ததே நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு செலவு, அவர் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு செலவு, கல்யாணத்தன்னைக்கு ஒரு செலவு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு ஆடம்பர செலவினங்கள், இது இல்லாம அப்புறம் சீர்வரிசை சாமான்கள் அல்லது வான வேடிக்கைகள் அல்லது எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏகப்பட்டது நாமளா அள்ளி போட்டுட்டு செய்தாதான் சிறப்புன்னு நாமளா மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம்னா நாம ஏன் இவ்வளவு புரிஞ்சிருந்த போதிலும் இந்த விளக்கங்களுக்கு வர வேண்டிய நாம் ஏன் பழக்கத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதை தான் மகரிஷி சொல்றாங்க, மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிறார். அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப வைக்கலைன்னா ஊர் என்ன சொல்லும், ஊருக்காக நம்ம வாழலை, நான் மாற்றிக்கொள்றேன் தயார் அப்படின்னு சொல்ல தயாராக இருக்கணும், வேற ஒண்ணு. அப்ப திருமண செலவுகள், அதுக்கப்புறம் வரவேற்பு வைக்கிறாங்க. அதை கூட வசதியானவங்க அவங்க வசதியை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வரவேற்பு, சொந்தக்காரவங்களுக்கு ஒரு வரவேற்பு, நண்பர்களுக்கு ஒரு வரவேற்புன்னு 3 நாள் 4 நாள் கூட வரவேற்பு நடத்துறவங்க இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய வளைகாப்பு சொல்லணும் இல்லையா, அப்புறம் பிரசவம், அப்புறம் பிரசவத்துக்கு முன்னால அடுத்த செலவு என்ன, பேர் வைக்கிறது இல்லையா, காது குத்துறது, முட்டை போடுறது, அப்புறம் அடுத்தா போல ஒரு வருஷத்துக்குள்ள தலை தீபாவளி வரும். பாருங்க, தொடர்ந்து ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி என்பதை தவிர்க்கக்கூடிய வகையில மன வாழ்க்கையில தேவைதான் இந்த மாற்றங்கள் என்பதை அறிவுபூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும், புரிந்து கொள்வதை நடைமுறைப்படுத்துவதில் யாருடைய மற்றவங்களுடைய கருத்து இல்லை, இது என்னுடைய இஷ்டம் நான் செய்யறேன் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம செயல் கொண்டு வருவதில் நாம் என்ன தப்பா பண்ண போறோம், ரைட்டா தான் நம்ம பண்றோம். அதனால கம்பீரமா சிறப்பா பண்ணலாம். ஆகையினால என்பர்களே, இப்படியெல்லாம் ஒரு புரிதலோடு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது மிக தேவைப்படுகின்றது. அப்போ பிஃபோர் மேரேஜ் பார்த்து கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு, நாங்கள் 2 பேரும் மனம் விட்டு கொஞ்சம் பேசிக்கிறோம், நான் எப்படித்தாங்க நீங்கள் எப்படிங்க அப்படின்னு ஒருவருக்கு ஒரு கலந்து கொள்ளுகிற போது நாளைக்கு பேரண்ட்ஸை போய் குறை சொல்கிற வேலை இருக்காது. என்னை கொண்டு போய் இப்படி கட்டி வச்சிட்டீங்களே, என்னை கொண்டு போய் இப்படி சிக்க வச்சிட்டீங்களே, நீங்கள் தானே இந்த பையனே போதும் இந்த பொண்ணே போதும் முடிவு பண்ணீங்கன்னு பெற்றவர்களை கை காட்டி குற்றம் சொல்வதற்கு வேலை இல்லாத அளவுக்கு புரிதலோடு கூடிய இருமனம் இணைந்தால் திருமணம் என்பது அந்த வார்த்தை திருமணத்திற்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அப்ப மன பொருத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஜாதக பொருத்தங்களை பொறுத்தவரை வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும், வானியலும் ஜோதிடமும் ஒரு தலைப்பு நாம பேசியிருக்கோம், நீங்க கேட்டு அருமையான தலைப்பு. வானியல் ஜோதிடமும் அஸ்ட்ராலஜி அது உண்மையா இல்லையா, நம்ம பின்பற்றதா வேண்டாமா, உங்களுக்கு அந்த சிந்தனை யோசனை இருக்கா இல்லையா, இது தேவையா இல்லையான்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமா, ஏன்னா தீவிரமா ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே அஷ்டமி நவமி இல்லை ராவுகால மண்டம் இல்லை நேரம் சரியில்லை, தொழில் தொடங்குறதுலேருந்து வீட்டை விட்டு ஊருக்கு புறப்படுற வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் அது நம்மளை என்ன பண்ணுது, மேலாண்மை பண்ணிட்டு இருக்கு, சூப்பர்மசி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை பற்றிய ஒரு சிந்தனை நாம் தனியே சிந்திக்கலாம் என்றாலும் கூட சுருக்கமாக சொல்ல போனால் துல்லியமான கணிப்புகளாக இருந்தால் ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்று முடிக்கிறோம். என்ன சொல்றோம், ஜாதகத்தை பத்தி ஜோசியத்தை பத்தி சொல்லுமோ என்ன சொல்றோம்னா, துல்லியமான கணிப்புகளாக இருந்தால் ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு முடிச்சிருக்கேன் நான், நீங்க கேட்டு பாருங்க. ஆனா
துல்லியமான கணிப்பு சொல்லுகிற ஜோதிடன் தானா இவருங்கிறது உங்களுக்கு யாரு தெரியும்? வேற ஒண்ணு. 4 ஜோசியக்காரர்கிட்ட பார்த்தாலும் 4 பேர் 4 விதமா சொல்லி குழப்பி விட்டாங்கன்ற நிலைமை தான் இருக்குமே தவிர துல்லியமான கணிப்பு ரொம்ப அபூர்வம், ரொம்ப அபூர்வம், துர்லபம். அதை நான் விரிவாக என்ன காரணங்கள்ன்றத கோள்களுடைய இயக்கம், இந்த ரேஸை பத்தி எல்லாம் சொல்லி நான் பேசியிருக்கேன். ஆகையினால நண்பர்களே, ஜாதக பொருத்தம் பார்க்கறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் அதை தேவைங்கிறது ஓரளவுக்கு பொருள் பண்ணிட்டு சரி, அடுத்து முதல்ல மன பொருத்தம் தாயா முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் மனமுறிவுகள் நிகழாது. மனமுறிவுகள் எதற்காக அப்படின்னு யோசனை பண்ணோம்னா, புரிந்து கொள்ளாத தன்மையும் விட்டு கொடுக்காத தன்மையும். முதல் பாடமே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்துருக்குது, டிஏஎஸ் தான், டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். பெண்ணே பொறுமை என்னும் நகையிலிருந்து செல்ல வேண்டும்னு ஒரு பாட்டில் வரும். பெண்ணே நீ எப்படி போகணும், புகுந்த வீட்டுக்கு போகும்போது பொன் நகையெல்லாம் அடுத்தபட்சம், பொறுமை என்னும் நகையிலிருந்து செல்ல வேண்டும். இப்ப சமைக்க தெரியுமான்னு கேட்டா தப்பாயிடுது. ஏன் அவருக்கு சமைக்க தெரியுமான்னு திருப்பி கேட்கறதுக்கு தயாராயிட்டாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு இவங்க கேட்கிறாங்க. ஏன்னா நாம தான் கல்வியை பொறுத்த வரையில ஆணுக்கு பெண் சமமாக கல்வியும் கொடுக்கிறோம், உண்டா இல்லையா? ஆணுக்கு பெண் சமமாக வேலை வாய்ப்பும் கொடுக்கிறோம். இப்போ ஆட்டோ ஓட்டுகிற பெண்கள்னு பார்க்குறோம். அப்போ கனரக வாகனம் ஓட்டுற அளவுக்கு போயிட்டாங்க, பின்வெளி துறைக்கு போகிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பெண்களை நீ வேலைக்கும் போயிட்டு வா, வீட்லேயும் வேலை செய்யினா அந்த அம்மா என்ன கேட்கும்னா, நானும் தான் முதுகெலும்பு உடைய போய் வேலைக்கு போய் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இப்போ கூடுதல் நேரம் கூட இன்னைக்கு எனக்கு ஒர்க்லோடு ஆயிடுச்சு. ஏன் வீட்டுக்கு நீங்கள் மட்டும்தான் கால் நீண்டி உட்காந்துட்டு இருக்கணுமா? கொஞ்சம் வாங்க, அடுப்பங்கரையில் ஒரு கைப்பிடிங்க, ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம்னு கூப்பிட்டாங்கன்னா, அந்த இடத்துல அன்பின்பால் ஏற்படக்கூடிய பெருக்கில ஒருவருக்கொருவர் உதவுவது சரியாக இருக்குமே தவிர, நான் ஒரு ஆம்பளை நான்லாம் வேலை செய்வோம்னான்னு நினைச்சா அந்த ஈகோ தான் அங்கே கெடுக்குது. பல டைவர்ஸுக்கு என்ன காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னா ஈகோ தானே. நான் எப்படி ஒரு ஸ்டெப்பு விட்டு கொடுத்து இறங்குவேன், அவங்க அவ்வளவு வீராப்பா இருந்தா நானும் அப்புறம் என் வீரத்தை காட்டத்தான் செய்வேன் அப்படிங்கிற நிலையை நாம பார்க்க முடியும். அதனால இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது எது தேவையில்லைன்னு நான்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்மீகம்னு அதான் ஆன்மீகம்னா உங்களுக்கு தெரியும், பக்தி, ஆன்மீகம், இறைநாட்டம்னு போகும்போது எதை முதல்ல பலி கொடுக்கணும்னா ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்தை வலி கொடுத்தாதான் ஆண்டவன்கிட்ட போய் சேர முடியும். ஈகோ, நான் காலரை தூக்கி விடுற அந்த ஈகோ தன்முனைப்பு இருந்ததுன்னா கடவுளை சென்றடைவதற்கு தகுதியே இல்லை. ஓகே தானே? ஒத்துக்கிறீங்கல்ல? குலத்தை ஒத்துக்கிறீங்கல்ல? சாமிகிட்ட கடவுள்கிட்ட போகிறதுனா எதை முதல்ல விடணும்? ஈகோவை விடணும். ஈகோவை விட்டாதான் கடவுள்கிட்ட போக முடியும். அது ஏன் கடவுள்கிட்ட போகும்போது ஈகோவோட சொல்லி இங்கே நமக்கு பாடம் கொடுத்தாங்கன்னா, அடுத்த கட்டம் நாம எல்லாம் வாழ போறது என்னன்னு, நாம எல்லாம் தான் ஒருத்தர் பார்த்துக்க போறோம். நம்ம நகர்லயே ஒருத்தர் பார்த்துக்கிறோம், நம்ம உறவுகளில் ஒருத்தர் பார்த்துக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள ஒருவரோடு பழகிக்கொள்றோம். அப்ப அங்க என்ன பண்றோம்? ஒரு மெகனானிமிட்டி வருது. சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் விடு, நான் ரொம்ப ஆழமா அவங்களுடைய கேடுகளை பரிசீலனைக்கு கொள்ள மாட்டேன், நான் என்ன அவங்க கூடவே பொழுதன்னைக்கும் வாழ போறேன் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நாம எல்லாம் எஜுகேட்டடா இருக்கிறதுனால வந்துட்டோம். நிறைய இப்ப கல்வி முன்னடைந்திருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அந்த பெண் என்ன பண்ணலாம்? பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம், கையில் எடுக்கிறதுல கஷ்டமே இல்லை, முடியும். அதே போல அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த போதனையான்னு கேட்டா இல்லவே இல்லை, ஆணுக்கும் உண்டு. இதையெல்லாம் தான் விளக்கி இந்த நூல் பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த நூலை நான் எழுதி வழங்கி இருக்கிறேன். எனவே இது பெண்களுக்கு மட்டும் உபதேசம் இல்லை, ஆனா இந்த நல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறது பெண்கள் பங்கேற்கிறார்கள். அந்த காரணத்தினால்தான் அந்த நூலினுடைய 6வது பாகம் இன்றைக்கு
திருமணங்களும் திருமண சீர்திருத்தமும் என்ற பொருளிலே சிந்தித்திருக்கிறோம். எனவே நமக்கு சமுதாயத்தை மாற்றுவதற்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா, இது என்னுடைய கேள்வி. பொறுப்பு இருக்கிறதுன்னு தலையாட்டுறீங்க அப்படின்னா பூனைக்கு யார் மணி கட்டுறது? பொறுப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வரைக்கும் இருக்குன்னு ஒத்துக்கிட்ட வரைக்கும் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ஒத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா யார் இந்த பணியை கையில் எடுப்பது? யாரோ ஒருத்தர் போய் அதை செய்யட்டும்னு சொல்லணுமா? இல்லை, சரியா? அந்த வகையில இப்ப உரை செய்து கொண்டு ரெக்கார்டிங் முடிச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு கேள்வி நேரம் வச்சுக்குவோம். அதனால நண்பர்களே, இங்கே மிக அழகாக இந்த சடங்குகளை பின்பற்றுவது என்பதை முறைப்படுத்தி கொண்டு, மன்னவரை திருமணம் என்பது மகரிஷி அவர்கள் சொன்னது போல இதுதான் திருமண சீர்திருத்தம் என்பது. இதையெல்லாம் நடைமுறைகளை கொள்ளலாம். அங்கே மனம் ஏற்பு, முதல்ல அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளுதல் மனதுக்கு வரணும். அதைத்தாங்க அந்த நாளில் பழமொழியில் சொன்னாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக ஒரு கல்லை கட்டி வச்சா வாழ்ந்துன்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்து காட்டினதை ராமாயணத்தில் பார்த்தோம். ராமாயணத்தினுடைய சிறப்பு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது. அப்ப காலம் பூரா இவங்க தான் நமக்கு பெட்டர் ஆஃப்ன்றதை இவங்களும் ஏற்றுக்கொள்றதும், இவங்களும் அதை திரும்ப ஏற்றுக்கொள்றதும் அங்கே இணக்கமான மன வாழ்க்கைக்கு மனம் பொருந்திய வாழ்க்கையாக திகழ்வதற்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஒரு சிந்தனை இன்றைக்கு சமுதாயத்திற்கு மிக தேவையான ஒரு சிந்தனை. புதிய மாற்றங்களை நாம் கொண்டு வருவேன் என்று இன்றைக்கு முடிவெடுப்போம். இந்த முடிவு சமுதாயம் எங்கும் பரவட்டும், இந்த முடிவு சமுதாயம் எங்கும் பரவட்டும் என்று கூறி இந்த இனிய மாலை போதில் இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இப்போ ஐயம் தெளிதல் கேள்வி இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கேட்கலாம். சரியா? சரி, வாங்க கேளுங்க.